ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி சூப் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு எலுமிச்சப்பழம், ஒரு 3 எலுமிச்சப்பழம். இது வந்து மஞ்சளாக இருக்குது, லைட்டு மஞ்சள் கலரில் சோப்பு ரெடியாகும். உங்கள்கிட்ட பச்சையாக இருந்துச்சுன்னா கூட பச்சை கலரில் எடுத்துல நான் ஒரு 3 எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து தேவையான அளவுக்கு கத்தாழை இவ்வளோ பெரிய பீஸு, ஏன்னா இந்த எலுமிச்சப்பழம் தோல் எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பீஸ் தான். இது ரெண்டும் சேர்த்து அரைச்சி இன்றைக்கி லைமில் எலுமிச்சப்பழத்தில் சோப் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து ஒரு மீடியம் சைஸு சோப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா பழுத்து இருக்கணும். இது மேலே இருக்கிற தோல் மட்டும் தான் எடுத்துக்கணும். நீங்கள் பச்சையாக இருக்கிறது எடுத்திங்கன்னா லைட்டு பச்சை கலரில் சோப்பு வரும். இந்த மாதிரி நல்லா பழுத்துக்கிறது எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற தோல் தான் எடுக்க முடியும். எலுமிச்சப்பழம் காய இருந்துச்சுனாக்கா இந்த தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி இதாகணும். அந்த அளவுக்கு இருக்கிறத இது வேறு மேலே இருக்கிற தோல் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இது எப்படி எடுத்துகிட்டு எப்படி இது பண்ணோம், அப்புறமா இந்த மாதிரி கத்தாழை கட் பண்ணி வச்சோம்னா உங்கள்கிட்ட நார்மலாக வீட்டில் இருக்கிற அலோவேரா வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லை உங்கள்கிட்ட ரெடிமேட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி இப்படி எடுத்து யூஸ் பண்ணுறதுல ரொம்ப நல்லது. இந்த சைடெல்லாம் கட் பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரி மஞ்சள் கலர் லிக்விட் இதெல்லாம் கழுவி க்ளீனாக எடுத்துக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 3 எலுமிச்சப்பழமும் ஃபுல்லு இந்த தோல் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். கட் பண்ணிடாதீங்க, வேறு இந்த தோல் மட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த தோல் மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். இன்னும் நீங்கள் காயாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தோல் எல்லாம் வர தோலை உரிச்சிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உரிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு 3 எலுமிச்சப்பழம் நான் உரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தோல் உரிச்சு எடுத்துடணும். அதுதான் பழமாக இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாக, காயாக இருந்துச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம் எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் லைட்டு கலராக எலுமிச்சப்பழம் சோப்பு நம்ம தயார் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டு மஞ்சளாக இருந்துச்சுன்னா, நீங்கள் பச்சை கலர் இருக்குது அதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டு பச்சை கலர், இவ்வளோ தான் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ இதில் நான் அடுத்து சேர்க்க வேண்டியது வந்து அலோவேரா. இப்போ இது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த கத்தாழை உங்கள்கிட்ட ரெடிமேடு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கத்தாழை இருக்கிறதுனால இந்த சைடெல்லாம் ஃபுல் கட் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வைக்கும் போது பாருங்கள், இங்கே வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவணும். ஏன்னா இங்கே வந்து அந்த மஞ்சள் கலர் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி இதாகும். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவிடுங்க. இப்போ இது நான் கழுவிட்டு கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வச்சுட்டு இப்போ இதில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து அந்த ஸ்டாண்டு வைக்கிறது வந்து நம்ம வைக்கிற பாத்திரம் வந்து இந்த சைடு அந்த சைடு ஆடாது வைக்கிறதுக்காக. ஏன்னா கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா அப்படியே தண்ணியிலே மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டாக்கா நம்மளுக்கு கலக்கும் போது நல்லா ஒரு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இது நம்ம சோப்பு இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா சூடாகின்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இது கத்தாழை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தண்ணியில் நல்லா கழுவிக்கணும்.
இந்த மொனியை இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இது பண்ணி கழுவிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு. ஏன்னா அதில் வந்து மஞ்சள் கலர் இருக்கும், அது இல்லாமல் மண்ணெல்லாம் இருக்கும். அது முகத்தில் நம்ம அப்படியே அது யூஸ் பண்ணோம்னா சோப்பு அரிப்பு சுருவாகும். இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது எடுத்து வச்சுருக்கிற இதில் வந்து இந்த கத்தாழை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ரெடிமேட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லார் வீட்டிலும் இது கத்தாழை கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் நம்ம தோல் எடுக்க முன்னாடியே கழுவிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கழுவிட்டு நான் அந்த எலுமிச்சம்பழம் தோல் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டுன்னு கரெக்டாக பாருங்கள். இந்த மாதிரி இதில் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இந்த ஜெல்லு வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த கத்தாழை இந்த மாதிரி உள்ளக்கிறது எடுத்துக்கணும் க்ளீனாக. அதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கணும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துன்னு அதில் இது ஃபுல்லாக போட்டு இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கறதுல நம்ம போட்டிருக்க அந்த கத்தாழையிலேயே இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் இருக்கிற ஜூஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்கறதுல, ஏன்னா கத்தாழை போட்டுருக்கிறதுனால இது நம்ம அப்படியே இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். கொஞ்சம் நல்லா இதுவாக அரைச்சிக்கணும், அப்போ தான் ஜூஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு வேறு எலுமிச்சை தோலும் அலோவேரா ஜெல்லு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த அலோவேரா வந்து இந்த மாதிரி பிச்சுட்டு இவ்வளோ பெரிய பீஸ் போட்டு நீங்கள் மீடியம் எவ்வளோ எலுமிச்சை பழமோ அந்த அளவுக்கு அலோவேரா எடுத்தால் தான் நல்லா அரையும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இந்த ஜூஸ் எடுத்துக்கணும். இப்போ நான் பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் இதில் எடுத்து ஜூஸ் தான் தேவை. பாருங்கள் இந்த அளவுக்கு இது நல்லா இந்த மாதிரி அரைச்சா தான் இந்த ஜூஸை வரும். ஏன்னா கத்தாழையிலே தண்ணி இருக்குது, அதனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கறது வேண்டாம். இந்த மாதிரி கத்தாழை போட்டால் இந்த மாதிரி இந்த எலுமிச்சப்பழம் மேலே இருக்கிற அந்த தோலை சீவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஜூஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இது முகத்துக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா அலோவேரா சேர்த்துருக்குறோம், அதனால எலுமிச்சம்பழம் அந்த தோலை சேர்த்துருக்குறோம். நல்லா ஸ்கின் வந்து பிம்பிள்ஸ் வராத அந்த மாதிரி நல்லா க்ளோ ஸ்கின்னாக இது பண்ணி கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸ் வந்து இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு பாருங்கள், இவ்வளோ தான், இவ்வளோ இந்த அளவு போதும் சோப் தயார் பண்ணுறதுக்கு. இப்போ இது ஜூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க நான் வச்ச தண்ணி வந்து நல்லா சூடாயிட்டு இருக்குது. இப்போ அது தேவையான அளவுக்கு பாத்திரம் எடுத்து இப்போ இதில் ஏன்னா டபுள் பாயில் மெத்தடில் பண்ணுறேன் இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கணும். ஸ்டாண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் சோப்பு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மீடியம் சைஸ் தான் பண்ணுறேன், அதனால் தேவையான அளவுக்கு நான் சோப் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு சோப் போதும். இப்போ இது சின்ன சின்ன பீஸாக மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாக்கா சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸாக
கட் பண்ணிக்கணுமா மெல்ட் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமும் மெல்ட் ஆகும். பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இப்போது நான் வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம சோப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சோப்பை ரெடி ஆகும். கட் பண்ணி எடுக்கிறது பாருங்கள் பாத்திரத்தில் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா சூடாகும். இப்போ இதில் வந்து இந்த அலோவேரா ஜெல்லும் அது அலோவேரா வீட்டில் இருக்கிற கத்தாலியும் உங்கள்கிட்ட ஜெல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கத்தாலி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிறது இந்த எலுமிச்சப்பழம் மேலே இருக்க தோலும் கத்தாழை யூஸ் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கணும். உடனே சேர்த்து இதில் இந்த இது இப்போ மெல்ட் ஆகிட்ட பிறகு அதை நம்ம ஊற்றிட்டு உடனே எடுத்துடக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் இருக்குங்களா கொஞ்சம் நேரம் ஊற்றணும். பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா சோப் கரைஞ்சிருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும், தண்ணி சூடாகிடும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ இது ஃபுல்லாக இந்த எலுமிச்சப்பழம் சாரம் எடுத்து வச்சு இதில் வந்துட்டு நம்ம எலுமிச்சப்பழம் சாரை சேர்க்கலை, ஆனால் வெறும் அந்த தோல் எடுத்து தான் அரைச்சி இருக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு இருக்கணும். இந்த ஸ்டாண்டு வைக்கிறதுனால இந்த மாதிரி எதுவுமே இதாகாது. பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் அதில் போட்டு கொஞ்சம் கெட்டியாக வரும்போது ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா உடனே நம்ம ஊற்றி இந்த சோப்பில் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துடலாம் அப்படின்னு இல்லை, இந்த அளவுக்கு நல்லா இதாகணும். ஏன்னா சோப் நம்ம போட்டு வந்து இப்போ நம்ம அது கத்தாழை போட்டு அரைச்சதுனால அதில் தண்ணி இருக்கும். இதில் லைம் ஜூஸு எதுவுமே எலுமிச்சப்பழ சாறு எதுவுமே யூஸ் பண்ணல, வேறு எலுமிச்சப்பழ தோல் அடுத்து கத்தாழை. இதனால நம்ம ஸ்கின்னும் க்ளோ பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் பிம்பிள்ஸ் வரது கூட நம்மளுக்கு வராமல் இது பண்ணி கொடுக்கும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு இதாகுதுன்னு இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி என்கிட்ட மோல்டு இந்த மாதிரி தான் நான் வச்சுன்னு இருக்கிறேன். இப்போது இதில் வந்து வேஸ்லின் இல்லை எண்ணெய் ஏதாவது கொஞ்சம் தடவிட்டு இதை நான் செஞ்சு வச்சுக்கிறது. இது ரெண்டுலேயும் கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறின பிறகு அது உங்களுக்கு ஊற்றி காத்துறேன். நான் நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு இது மேலே இந்த மாதிரி கொதிக்கும் போது நுரை இருந்துச்சுன்னா ஊற்றிக்க, அப்படி நுரை வேண்டானாக்கா நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டு இதுலேயும் நான் பாருங்கள் இப்போ ரெண்டுலேயே நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இது ஆறின பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பர் ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னு. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அது ஆறணும் நல்லா. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக சோப்பு ரெடி லைமில். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான சோப்பு ரெடியாகவும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நான் ஒரு 10-20 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு சோப்பு ரெடி ஆகிருக்குதுன்னு. எனக்கு சோப்பு நல்லா ஃபுல்லு நல்லா இதுவாகிட்டு இருக்குது. இப்போ இது இப்படியே எடுத்து, ஏன்னா நம்ம இதில் எண்ணெய் இல்லை வேஸ்லின் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு இது பண்ணோம். இப்போ இப்படியே தட்டினோம்னா நல்லா ஒரு ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு லைம் சோப்பு ரெடி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த மாதிரி மோல்டு இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள் இது நம்ம ஸ்டார்டிங் ஊற்றும் போது இந்த நுரை
ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான லைன் சோப் ஹார்ட்டில்.